எல்லோருக்கும் வணக்கம் நேயர்களே. இந்த வீடியோவில் என்ன தெரிந்து கொள்ள போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே முக்கியமான அதிர்ச்சிகரமான விஷயத்தை பற்றி தெரிந்து கொள்ள போகிறோம். முதல் முறையாக பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் த்ரிஷா குறித்து ஒரு அதிர்ச்சிகரமான கருத்தை தெரிவித்திருக்காரு. கோபம் கொண்டு வெறுத்து இந்த ஒரு விஷயத்தை முதல் முறையாக சொல்லியிருக்கிறாரு. இன்னைக்கு ஒட்டுமொத்த சமூக வலைத்தளங்கள் முழுக்கவே இதுதான் மிக பெருமளவுக்கு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்குது. சூப்பர் ஸ்டார் அவர்களே இப்படிப்பட்ட விஷயங்களை சொல்லியிருக்கிறாங்கன்னு மிக பெருமளவுக்கு மக்கள் எல்லாருமே இதை பற்றி தான் பேசிட்டு இருக்கிறாங்க, இதை பற்றி தான் ஷேர் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்படி என்ன ஒரு விஷயத்தை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் த்ரிஷா குறித்து சொல்லி இருக்கிறாரு. ரொம்ப முக்கியமா முதலமைச்சர் விஜய் அவர்கள் இதற்கு ஒரு பதில் சொல்லி இருக்கிறாரு. மிக பெருமளவுக்கு வைரல் ஆயிருக்கு. நம்முடைய சூப்பர் ஸ்டாருடைய த்ரிஷா குறித்த கருத்துக்கு நம்முடைய சிஎம் விஜய் அவர்கள் சொன்ன அந்த அதிர்ச்சிகரமான பதில் என்ன, இந்த அளவுக்கு பரபரப்பை ஏற்படுத்துகிற அளவுக்கு என்ன சொன்னார் அப்படிங்கிறதை பற்றியெல்லாம் இந்த வீடியோவில் நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சேனலுக்கு புதியவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நேயர்களே, கடந்த சில வாரங்களாக பார்த்தீங்கன்னா த்ரிஷா குறித்த பேச்சு தான் நம்முடைய சமூக வலைத்தளங்கள் முழுக்கவே இருக்குது. அதற்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே தெரியும் த்ரிஷா அவர்கள் சுதந்திர தின விழாவிற்கு வந்து அவங்களுடைய முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய அப்பா அம்மாவோட சேர்ந்து மூவர்ண கலர் கொடி காம்பினேஷனோட ட்ரெஸ் போட்டுட்டு வந்ததுனால ஒட்டுமொத்த தமிழகம் முழுக்கவே இதை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தாங்க. எல்லாருமே கேட்ட கேள்வி என்னன்னா, அந்த அளவுக்கு சங்கீதா அவர்கள் என்ன பண்ணிட்டாங்க, எதனால் ஒட்டுமொத்த குடும்பமாக சேர்ந்து அவங்கள இவ்வளோ தூரம் தொடர்ந்து காயப்படுத்திக்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்னு. இன்னும் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ரொம்பவே முக்கியமான விஷயம். அதாவது ஆரம்பத்தில் சங்கீதா அவர்கள் டைவர்ஸை வாபஸ் வாங்கின உடனே பல பேர் அப்பாடி சீக்கிரமாக முதலமைச்சர் விஜய் அவர்களும் சங்கீதா அவர்களும் சேர போகிறாங்க, இருவருக்கும் இடையான பிரச்சனை சரியாக போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் ஒரு சில பேர் தான், முதலமைச்சர் விஜய் அவர்களோட நெருங்கிய வட்டாரத்தில் இருக்கிற ஒரு சில பேர் தான் ரொம்பவே சரியாக சொன்னாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அதெல்லாம் கிடையாதுப்பா, இன்னும் இருவருக்கு இடையிலான பிரச்சனை அப்படியே தான் இருக்குது. சங்கீதா எதனால் டைவர்ஸ் வாபஸ் வாங்கினாங்கன்னா, அவங்களுக்கு சிஎம் விஜய் மேலே இருக்கிற அன்பு கொஞ்சம் கூட குறைவே கிடையாது, அதனால தான் டைவர்ஸை வாபஸ் வாங்கினாங்க. எக்காரணத்தை கொண்டும் லீகலாக த்ரிஷா அவர்களும் முதலமைச்சர் விஜய் அவர்களும் சேர்ந்துடக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் சங்கீதா அவர்களுக்கு அந்த அளவுக்கு இருக்கிறதுனால தான் முதலமைச்சர் விஜய் அவர்கள் இவ்வளோ தூரம் தப்பு பண்ணியும் அவங்க மேலே கோபம் இருந்தும் சங்கீதா அவர்கள் டைவர்ஸ் வாங்கினாங்க. நாம் தெரியாதனமாக கூட லீகலாக இருவரும் சேர்ந்துறதுக்கு காரணமாக இருந்துடக்கூடாதுன்னு த்ரிஷா நினைச்சதுனால தான் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை அவங்க பண்ணாங்கன்னு முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய நெருங்கிய வட்டாரத்தில் இருந்தவங்க ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க. கடைசியில் அவங்க சொன்னதான் இப்போ உண்மையாக இருக்குது. இப்படி இருக்கிறப்ப ஏற்கனவே பார்த்தீங்கன்னா த்ரிஷா அவர்களை ஒட்டுமொத்த சோசியல் மீடியாக்கள்லேயும் மிக பெருமளவுக்கு ட்ரோல்கள் பண்ணிகிட்டு இருக்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்க முடிஞ்சிட்டு தான் இருக்குது. ரொம்ப முக்கியமாக பார்த்தீங்கன்னா எல்லாருமே த்ரிஷாவுடைய கமெண்ட் பாக்ஸில் போய் என்ன சொல்லிட்டு இருக்கிறாங்கன்னா, எப்படியாவது எங்கள் அண்ணனை விட்டுட்டு போயிடுமா. இன்னும் ஒரு சில பேர் ஒரு போட்ட கமெண்ட் தான் மிக பெருமளவுக்கு சோசியல் மீடியாவில் ட்ரெண்ட் ஆனிச்சு. நான் கூட உன்னை பெரிய மனசு பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறேன், எங்கள் அண்ணனை மட்டும் விட்டுட்டு போயிடு அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட நபர் போட்ட கமெண்ட்லாம் மிக பெருமளவுக்கு வைரலாக போணுச்சு. இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா த்ரிஷா அவர்களும் முதலமைச்சர் விஜய் அவர்களும் சேரக்கூடாது அப்படின்னு முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய ரசிகர்களும் தொண்டர்களும் தமிழக மக்களும் எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் த்ரிஷா சுதந்திர தின விழாவிற்கு வந்தது குறித்து பல பேர் தங்களுடைய கருத்துக்களை சொல்லிட்டாங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இதுவரைக்கும் எந்த ஒரு கருத்துமே சொன்னது கிடையாது. இன்னைக்கு அவர் சொன்ன ஒரு குறிப்பிட்ட தகவல் மிக பெருமளவுக்கு வைரலாக போயிருக்கு. அவர் தன்னுடைய நெருங்கிய வட்டாரங்கள் மத்தியில் என்ன ஷேர் பண்ணியிருக்காருன்னா, எதனால் இப்படி பண்ணுறாங்க, முதலமைச்சர் விஜய் அவர்கள் பண்ண சாதனை அப்படிங்கிறது மிக பெருமளவுக்கு சாதனை, எம்ஜிஆர் என்டிஆர் பண்ணாத ஒரு சாதனையை அவர் பண்ணியிருக்கிறாரு. ரொம்ப முக்கியமாக திராவிட கட்சிகள் அதிமுக திமுக மத்தியில் பாஜக இவங்க எல்லாத்தையுமே அடித்து நொறுக்கி ஒரு ஆட்சியை பிடிச்சிருக்கிறாரு. இவ்வளோ பெரிய சாதனை பண்ண முதலமைச்சர் விஜய் அவர்கள் சுதந்திர தினத்துக்கு இவருடைய பேச்சை கேட்கறதுக்கு மக்கள் எவ்வளோ ஆர்வமாக இருப்பாங்க. ஆனால் எதனால் இந்த இடத்துல த்ரிஷா ஹீரோயினை கூட்டு வர்றாரு, எல்லாருமே இவங்களை பற்றி தானே பேசுவாங்கன்னு தெரியும், எதனால் அப்படி பண்ணுறாரு. மறுபுறம் சங்கீதா அவங்களையும் பர்சனலாக எனக்கு தெரியும். அந்த பொண்ணு ரொம்பவே சாஃப்டானவங்க. அவங்களுக்கு இது எந்த அளவுக்கு மனசு கஷ்டத்தை ஏற்படுத்தும், இதெல்லாம் ஏன் இவர் யோசிக்க மாட்டேங்கிறாரு. பொறுத்திருந்து பார்க்கலாம். இவங்க சீக்கிரமாக இவங்க குடும்பமாக சேர்றது கண்டிப்பாக ஆண்டவன் செயலாளர் நடக்கும், நான் பொறுத்திருந்து காத்துட்ருக்கிறேன் அப்படின்னு தன்னுடைய நெருங்கிய வட்டாரங்கள் கிட்ட சூப்பர் ஸ்டார் அவர்கள் முதலமைச்சர் விஜய் குறித்து பேசியிருக்கிற இந்த ஒரு குறிப்பிட்ட தகவல் மிக பெரும் அளவுக்கு வைரலாக போயிட்டுருக்கு. நேயர்களே, சூப்பர் ஸ்டார் அவர்கள் பேசின இந்த குறிப்பிட்ட தகவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் தெரிவிங்க. நன்றி.